ஹலோ guys, பிக் பாஸ்க்கான ப்ரோமோ 1 வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரோமோவில் என்ன வந்திருக்குன்னா, ஏற்கனவே பண்ண அந்த சீசன் 8ல அந்த ராஜாங்கம் டாஸ்க்கை தான் திருப்பி வந்து இந்த சீசன் 9ல வந்து ரெப்ளிகேட் பண்ணிருக்காங்க. எதுக்கு பண்ணதை திருப்பி பண்றாங்க தான் தெரியல. ஓகே, அதை பத்தி பார்த்து முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் போடுற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும். ஸோ இந்த ராஜாங்கம் டாஸ்க் புதுசு கிடையாது. சீசன் 8ல ராணாவும் சாச்சனா வச்சு பண்ணதுதான். இதுல வந்து கானா வினோத் அண்ட் தர்பூஸ்னியா வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து பண்ணிருக்காங்க. ஸோ கானா வினோத் டீம் வந்து பாத்தீங்கன்னா கானா சாம்ராஜ்யம் அண்ட் வாட்டர்மெலன் ஸ்டாருடைய அந்த சாம்ராஜ்யம் பேர் வந்து தர்பூஸ் சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா காமெடி பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வேற புதுசா தான் யோசிச்சிருக்கலாமே. இப்பதான் சீசன் 8ல பார்த்தோம், அப்படியே வந்து பாக்குற மாதிரியே இருக்கு. புதுசா தான் யோசிக்கல. அகைன் சீசன் 8ல நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை திருடி கொண்டாந்து இங்க வைக்கணும். ஃபைனலா யார்கிட்ட வந்து அந்த மகுடம் இருக்கும் அவங்க கிட்ட இருக்கும், அவங்க வின்னர் மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த முறை பாத்தீங்கன்னா விக்கல் விக்ரம் வந்து கானா வினோத் டீம்ல இருக்காரு. அவரு வந்து நம்ம தர்பூஸ் ஸ்டாரு மகுடத்தை வந்து பாத்தீங்கன்னா திருடி கொண்டாந்து ஓடுற மாதிரி எல்லாம் வீடியோஸ் இருக்கு. ஓகே, அண்ட் அகைன் ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா கலாச்சிக்கிறாங்க பாட்டு பாடி. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இவங்க கொண்டு வந்திருக்காங்க தெரியல. அண்ட் அகைன் இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டாஸ்க்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது அப்படியே சொல்ல முடியாது. நடுவில் என்ன கொண்டு வந்திருக்காங்க, சில டால்லாம் வச்சிருக்காங்க. ஒரு மகனும் இருக்கு, ஒரு குதிரையோட பொம்மை இருக்கு, அப்புறம் இன்னும் 2 பொம்மை இருக்கு, வால் இருக்கு. சோ ஒவ்வொரு டாஸ்க்கும் வின் பண்ண அந்த பரிசு பொருட்களும் அந்த டீமுக்கு போகும். ஃபைனலா அந்த டீம் தான் வின் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதே சாம்ராஜ்யம் தான் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு கேட்டா இந்த சாம்ராஜ்ய டாஸ்கை வந்து இவங்க கொண்டு வராமலே இருந்திருக்கலாம். வேற ஏதாவது புதுசா ஒரு டீம் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு பண்ணதே திருப்பி பண்றாங்க தெரியல. ஓகே, அகைன் திவாகர் வந்து பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஏற்கனவே கிண்டல் பண்ணா அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆறாரு தெரியும். அப்படி இருக்கும்போது இதுல வந்து மறுபடியும் அவர் கிண்டல் அடிக்கிற மாதிரி தான் தெரிகிறது. ஆல்ரைட், சோ இந்த டாஸ்க் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கல. ஏற்கனவே போன சீசன் பார்த்ததே தான் திருப்பி பாக்குற மாதிரி இருக்கு. புதுசா ஏன் இவங்க யோசிக்க மாட்டாங்க தெரியல. ஆனா ஃபுல்லா பார்த்தா தெரியும் இதுல வந்து ஏதோ வித்தியாசமா ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும். அவங்களும் யோசிப்பாங்களா, பிக் பாஸ்டுமே யோசிப்பாங்க, போன சீசன் பண்ணதே திருப்பி பண்ணணும்னு நினைச்சு போறாங்க சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு பாயிண்ட்ஸ் நீங்க பிரைஸ் எல்லாம் வின் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா மகுடம் பாத்தீங்கன்னா 2 பேர் தலையிலும் மகுடம் இருக்கு. அப்படி இன்னும் இங்க இன்னொரு மகுடம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஏன் தெரியல. 3வது மகுடம் இருக்கு, எதுக்கு அப்படின்னு தெரியல. அண்ட் நம்ம 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ட்ரெஸ்ல தான் இருக்கிறாங்க. எக்ஸாக்ட் ஃபுல் ட்ரெஸ்ல காஸ்டியூம் இல்ல. போனதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வேற லெவல்ல காஸ்டியூம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி காஸ்டியூம் வந்து அந்த அளவுக்கு சரியா இல்ல மாதிரி தெரிகிறது. ஓகே, சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது கொஞ்சம் வேலைக்கு ஆகுமா வேலைக்கு ஆகாதா அப்படின்னு பார்ப்போம். எனக்கு என்னவோ இது பிடிக்கல. இந்த தீமே வந்து இந்த வருஷம் வச்சிருக்க வேண்டாம். போன வருஷம் பார்த்தா அதே தீம் சாம்ராஜ்யம் இந்த வருஷமே வச்சிருக்கானா, இன்னொரு நெக்ஸ்ட் இயர்ல அதுக்கப்புறமா வேற மாதிரி யோசிச்சிருக்கான். ஆல்ரைட், சோ வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குதுன்னு. லைவ்ல இது ஒன்றும் ஆரம்பிக்கும் போது பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே, நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் போடுற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும். இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். பை ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரிவெங்கா.